வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. ஒரு ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டுமே பாருங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நிஃப்டியோட லைவ் அப்டேட் வந்துட்டு இருக்கும். இது உங்களுக்கு ட்ரேடிங்க்கு உதவியாக இருக்கும். பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் ஒரு 13 வீடியோ இருக்குது. இந்த 13 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர் கான்செப்ட் ஃபுல்லாக இதில் தான் கொடுத்துருப்பேன். ஃபுல்லாகவே படித்து பாருங்கள், வியூ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுமையாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இப்போ இதை வச்சு தான் மற்ற எல்லா கான்செப்ட்டும் நான் வந்து எல்லா அப்டேட்ஸுமே கொடுத்துருக்கேன். அப்போ இதை முதல்ல பாருங்கள், முழுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். இது இருந்தாவே போதுமானது ட்ரேடிங்க்கு. இதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு அடுத்து ஒவ்வொரு வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த இதை பாருங்கள். இதில் ஒரு ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி கொடுத்துருப்பேன். இதை மட்டும் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்க்கு ஈஸியாகவே புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கோல்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 1 ஹவரில் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 12ஆம் தேதி கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்துட்டு இருந்தது மார்க்கெட் நேற்று. அப்போ நம்ம ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். அதாவது மேலே வந்து எதுவுமே ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நம்ம நேற்று வச்சு ஹையவே ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிக்கலான்னு பேசியிருந்தோம். ஹையவே ரெசிஸ்டன்ஸை போட்டுக்கலாம், கீழே சப்போர்ட் வந்து இந்த ரேஞ்ச் வைக்கலாம், அதுக்கு அடுத்த ரேஞ்சு இந்த ரேஞ்ச் வைக்கலான்னு கொடுத்துருந்தேன். இப்போ மார்க்கெட் பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்து இந்த சப்போர்ட்டை தான் டச் பண்ணிட்டு போயிட்டு வந்துருக்குறான். இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எளிமையாக பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா 50 மினிட்ஸ் அப்படி ரேஞ்ச் பார்ப்போம். 50 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, இது சப்போர்ட்டாக நம்ம ட்ராக் பண்ணியிருந்தோம்னு சொன்னோம்னா இதே தான் நடந்திருக்கு. இதை தாண்டி ஒன்றுமே நடக்கல. கவனிச்சு பாருங்க, மாற்றி மாற்றி இதுக்குள்ளேயே தான் வந்து வந்து திரும்பி போயிருக்கு. எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான்னு பாருங்க. நேற்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த பிளேஸில் எங்கேயோ சம்திங் பார்த்தோம். நம்ம அப்போவே பேசியிருந்தோம். பட் இது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இந்த சப்போர்ட்டுக்கு வந்து இது ஆல்ரெடி வந்து நேற்று ரன் ஆயிருந்தது. அப்போ வந்து அடுத்தது வந்து இதுவே சப்போர்ட்டாக வந்து இங்கே ஆல்ரெடி இங்கே இருக்கிறதுனால இந்த ரெண்டு சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணால் இங்கே சப்போர்ட் ஆகுது. அதுவே தான் நடந்திருக்குது. நேற்று ஃபுல்லாகவே இதுதான் நடந்திருக்குது. அந்த ரேஞ்ச் மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுன்னு வச்சுருந்தோம். நேற்று மார்க்கெட் மேலே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கீழே வந்து இதுதான் பண்ணியிருக்கு. கீழே ஒரு ஸ்டெப்பு, மறுபடியும் ஒரு ஸ்டெப்பு, மறுபடியும் ஒரு ஸ்டெப்பு வச்சு மேலே போயிருக்குது. கீழே வந்தது பாருங்கள், அதே ஸ்டெப்பு தான் வச்சு வந்திருக்குது. மார்க்கெட் இப்படி தான் ரன் ஆகுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகும். அதனால் எடுத்தோன்னே வந்து இப்படி மேலே போயிடும், இப்படி கீழே வந்துடலாம் நினைக்காதீங்க. இப்படி தான் நடக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் வச்சு தான் நடக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். இங்கே பார்த்துட்டிங்கன்னா நேற்று ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல தான் ரன் ஆகிட்டு வந்திருக்கு. மாற்றி மாற்றி இதுக்குள்ளேயே வந்தால் திரும்பி இருக்குது. கீழே வந்திருக்குது, மறுபடியும் மேலே போய் இதே பிளேஸ் இது இந்த ரெசிஸ்டன்ஸையே டச் பண்ணிட்டு கீழே இறங்கியிருக்கா. எகைன் வந்தால் அதே சப்போர்ட். நம்ம ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்ட் என்ன ஆச்சுன்னா பை ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். பை ட்ரெண்டில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பைக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் யூஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் அதாவது செல்லுக்கு யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. பைக்கு மட்டுமே ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தாண்டும் போது ஆட்டோமேட்டிக் இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, இப்படி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். மாற்றி மாற்றி மாற்றிங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா போதுமானது. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சு, என்ன மாதிரி பிரேக் பண்ணிக்கிட்டு வர நல்லா ஃபோர்ஸ் மூமெண்ட்டு பிரேக் பண்ணிவிட்டு எகைன் வந்து இதுதான் ரெசிஸ்டன்ஸ். என்னங்க தாண்டி நடந்திருக்கு, இதுதான் நடந்துட்டு இருக்குது. மாற்றி மாற்றி மார்க்கெட்டில் இதுவே தான் நடந்துட்டு இருக்கு. கீழே வருது, எகைன் மேலே போகிறது, கீழே வர்றது, இதே தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இங்கே வந்தால் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. இப்போ இந்த மாதிரி பிடிச்சி பழகிட்டோம்னா போதும். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை முழுமையாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னாவே மார்க்கெட் இதை தாண்டி ஒன்றும் நடக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சுட்டா போதுமானது. இந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் M6 சேம் இதே மெத்தடில் ரன் ஆகும். அப்போ நம்ம இதைய இந்த டாலர் இருக்கக்கூடிய XAI USDயை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பழகிட்டோம்னாவே நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் M6 கோல்டு ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இது என்ன நடக்குதோ அதே தான் அதுலேயும் நடக்கும். என்ன எந்த மாற்றமும் இருக்காது. என்ன இப்போ மார்க்கெட் வந்து நேற்று ஏதாச்சும் சம்திங் இந்த இடத்துல எங்கேயாச்சும் முடிஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா, இங்கே எங்கேயாச்சும் முடிஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா
இப்போ இங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்ப இந்த இடத்துல ஓப்பன் ஆகும் நம்ம M6 மார்க்கெட். ஏன்னா நைட்டு 11:30 11:45 முடிஞ்சுன்னா மார்னிங் வந்து 9 o'clock ஓப்பன் ஆகுது. அப்போ வந்து இந்த டாலர் எங்கே இருக்குதோ அங்கே வந்து கனெக்ட் ஆகிடும். இவ்வளோதான் நடந்துட்டு இருக்குது மார்க்கெட்டில். மாற்றி மாற்றி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குது, கவனிச்சு பாருங்க. அப்போது நம்ம அழகாக வந்து இதில் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ பாருங்க M6ல் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். M6 கோல்டு அதுதான் நடந்து முடிஞ்சிருக்கு பாருங்க. நேற்று நடந்ததே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணி இங்கே க்ளோஸ் ஆகிருக்குது. மேலே போயிட்டு ஹையை பிரேக் பண்ணிட்டு வந்திருக்குது. வந்தது கீழே இதோட வந்து நின்றுருக்குது. மறுபடியும் மார்க்கெட் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு டுடே வந்து டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தொட்டுட்டு மறுபடியும் மேலே போய் இங்கே நின்றுருக்கு. சேம் அதே ரேட்டில் தான் கிட்டத்தட்ட நிற்கிது. இது ஏன் இந்த எச்சு கம்மி மேலே போகிறதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட USD INR இருக்கு இல்லைங்களா, அதனோட ஃப்ளக்சுவேஷன் தான் வந்து இந்த டிஃப்ரெண்ட். மேலே போகிறது கீழே வர்றதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் வந்து அதனோட டிஃப்ரெண்ட் தான். இப்போ அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். USD INR-ஐயும் வாட்ச் பண்ணணும், பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ நம்ம இதில் ட்ரேட் பண்ணுறதுனா பெரும்பாலும் நம்ம அதை பார்த்துட்டா போதுமானது. இது எத்தனை மணிக்கு நடந்திருக்குன்னு பாருங்க. இது பாருங்க நைட்டு 10:15 20:15 போது 10:15 10:15க்கு XAI USDயில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 10:15 கேண்டில். அப்போ இவன் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நிற்கிறான். கரெக்டுங்களா? இவன் வந்து அந்த ரேஞ்சை பிரேக் பண்ண முடியல. பாருங்க இந்த ரேஞ்ச் தான் கொஞ்சம் மேலே போயிட்டு பாடி கொண்டு வந்து உள்ளேயே க்ளோஸ் வச்சிருக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்குள்ளேயே. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மேலே போன மாதிரி கேட்டது. இது அந்த INR-ஓட ஃப்ளக்சுவேஷன் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இப்போ என்ன பண்ணீங்கன்னா டாலரில் என்ன நடக்குதோ அதே தான் நடக்குது. இப்போது XAUSD இந்த இடத்துல போய் திரும்புது ரிவேர்ஸ்ன்னு காட்டும்போது ஆட்டோமேட்டிக் இது ரிவேர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணாவே நம்ம எளிமையாக வந்து இதில் ட்ரேட் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணி பண்ணி பழகிக்கங்க. இந்த சார்ட்டை தவிர இதை தாண்டி எதுவுமே நடக்கலை. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பேசுகிறோம், இதை தாண்டி இது இங்கே எதுவுமே நடக்கலை. இவ்வளோதான் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி பாருங்கள் இங்கே ட்ரெண்ட் ஆகி வந்திருக்குது பாருங்கள். இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேராக கோடு போட்டுக்க முடியும். போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளேயே ஒரு ட்ரெண்டு கூட நடந்திருக்கு. இதில் போடுவோம். இதுக்குள்ளேயே ஒரு ட்ரெண்டு கூட நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டை கனெக்ட் பண்ணி இழுத்தீங்கன்னா இது 3வது கனெக்ட், சரிங்களா? 4வது கனெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் வந்து அடுத்த ரேஞ்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். இது பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் அடுத்த ரேஞ்சுக்கு மூவ் ஆயிருக்கா. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆனோன்னா அடுத்து டக்குன்னு மேலே போயிட்டு போட்டு இங்கேயும் பாருங்க ட்ரெண்ட் ஆகித்தான் கீழே வந்திருக்கிறான். வந்துட்டு அதை உடச்சிட்டு மேலே போயிட்டு இருக்கான். இதுதான் மாற்றி மாற்றி நடக்குதுங்க. ட்ரெண்டு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைன் இதுக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா இதை தாண்டி மார்க்கெட்டில் ஒன்றும் இருக்காதுங்க. மாற்றி மாற்றி இதுவே தான் நடந்துட்டு இருக்கு. இந்த கனெக்ட்டு, இந்த கனெக்ட் தொட்டும் தொடாமல் திரும்புது. இங்கே அடுத்தது இதோ இங்கே அதுக்கு பின்னாடி தான் வந்து மார்க்கெட்டு உடச்சிட்டு மேலே போயிருக்கோம். அப்போது இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ரேஞ்ச் இருந்தது, அப்படியே கன்சால்டேஷன் ஆகி சுருங்கிட்டு வருது. சுருங்கிட்டு வர்றது அப்படியே வந்து அதை பஸ்ட் ஆகி உடச்சிட்டு போயிருக்குது. இந்த ரேஞ்ச் இதெல்லாம் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பழகிக்குங்க. இதை தாண்டி ஒன்றுமே இல்லை மார்க்கெட்டில். இந்த 3 விஷயம் தெரியும் போது எளிமையாக ட்ரேட் பண்ண முடியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா இன்னும் வீடியோ வந்து கிளாரிட்டியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. நன்றி.